திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மாசி சிப்காட் நிலம் கையகப்படுத்ததை எதிர்த்து போராடிய அருள் ஆறுமுகத்தின் மீது உள்நோக்கத்துடன் குண்டார் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அமைந்துள்ள மேல்மாசி சிப்காட்டின் 3வது திட்ட விரிவாக்க பணிக்காக 11 ஊராட்சிகளில் இருந்து 3174 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியுள்ளதாக மேலும் அதை கையகப்படுத்தி போவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மேல்மாசி சிப்காட் எதிர்ப்பு விவசாயியின் இயக்கம் பல்வேறு கட்ட போராட்டங்களையும் மேலும் பல்வேறு போராட்டங்களை எதிர்த்து நடத்திய நிலையில் அவர்கள் மீது பதிவான 11 வழக்குகளின் அடிப்படையில் இந்த இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அருள் ஆறுமுகம் உட்பட 22 பேர் மீது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். குறிப்பாக இவர்கள் அருள் ஆறுமுகம், பச்சையப்பன், தேவன், சோழன், திருமால், மாசிலாமணி, பாக்கியராஜ் ஆகிய 7 பேர் மீதும் குண்டார் சட்டத்தில் அடைப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் கடந்த நவம்பர் 15ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் 6 பேர் மீதான குண்டர் சட்டத்தை நடவடிக்கையை திரும்ப பெற்றதாக அரசு மீதான குண்டர் சட்டத்தை மீண்டும் ரத்து செய்யவில்லை எனவும் இந்த நிலையில் தனது கணவர் அருள் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவரது மனைவியாது பூவிழி கீர்த்தனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த மனு விசாரித்த நீதிபதி SS சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் ஆகியோரின் அமர்வுக்கு வந்திருந்தது. எந்த ஒரு தீவிர குற்றத்திலும் அருள் ஆறுமுகம் ஈடுபட்டு உள்ளதா என்பதற்காக முகாந்திரம் இல்லாத நிலையிலும் மேலும் மக்கள் தூண்டினார் என்றும் நில வழங்க முன் வருபவர்களை தடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டு மீது 100 நாட்கள் அமைதியான முறையிலும் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் உள்நோக்கத்தோடு தமிழக அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் கருத்து வாதங்களும் குறிப்பிட்டிருந்தனர். இந்த நிலையில் குறிப்பாக பார்த்தோம்னா எனவே மேல்மாசி சிப்காட்டிற்கு விரிவாக்கத்திற்கும் நிலம் கையகப்படுத்தும் திட்டம் தொடர்பான விவரங்களையும் அதற்கான கருத்து கேட்பு கூட்டம் மற்றும் விசாரணை ஆவணங்களையும் ஆகியவற்றை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட வழக்கின் விசாரணை ஜனவரி 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர்.